நான் உங்ககிட்ட இம்பார்ட்டண்டா ஒரு விஷயம் பேசணும்க்கா. அது என்ன விஷயம்னா, நான் மாமாவை பத்தி உங்ககிட்ட பேசணும். நீங்க மண்டபத்தை டெக்கரேட் பண்ணீங்கல்ல, மாமா கூட சேர்ந்து தானே இந்த வேலையெல்லாம் செஞ்சீங்க. இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. உன்னோட மாமாவை பத்தி நாம அப்புறமா பேசலாமா த்ரிஷா? இன்னைக்கு தருண் நேஹாவோட கல்யாணம் இல்ல, ரொம்ப சந்தோஷமான நாள். காதலிக்கிற 2 பேர் சேர போறாங்க. அதனால இதை பத்தி அப்புறமா பேசிக்கலாம். சாரி, உன்னோட மாமாவை பத்தி நாம அப்புறமா பேசிக்கலாம். உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா தனு? இவ்ளோ பேருக்கு முன்னாடி இது டெத் சீன் ஆச்சு. கொஞ்சம் டிராமா இருக்க தான் செய்யும். டிராமாவோட சேர்த்து ஆக்ஷனும் நடக்கலாம். தனு, நான் தான் சொல்றேன்ல. ஆர் யூ ஓகே? நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். நான் சொல்றது கொஞ்சம் அக்கா ஒரு நிமிஷம் நில்லுங்கக்கா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சாரி பாட்டி, நான் கவனிக்கல. சாரி. நீ சேஞ்ச் ஆயிட்டா இல்லையா? ஆனா உன்னோட லவ் சேஞ்ச் ஆகல. சீ, நீ முன்னாடியும் அன்லக்கியா தான் இருந்த, இப்போவும் அன்லக்கியா தான் இருக்க. தனு உன்ன என்ன நீ குழந்தைங்க மாதிரி ஓடிக்கிட்டு இருக்க? முன்னாடி யார் இருக்காங்கன்னு பார்த்து நட. இது கல்யாண வீடு. 2 பேரும் விழுந்திருந்தா பார்த்து ஜாக்கிரதையா வேலை செய். பாட்டி, ஐ அம் சோ சாரி, நான் கவனிக்கல. சாரி. இப்ப இருக்கிற குழந்தைங்க எந்த வேலையும் உருப்படியா செய்யறதே இல்ல. அக்கா, யூ ஓகே? நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, அது என்னன்னா அக்கா, மாமா உங்களை ரொம்ப காதலிக்கிறாரு. த்ரிஷா, என்ன காதலிக்கிறாரா? I think Pragya is drunk. அக்கா, அக்கா, அக்கா எங்க போனாங்க? பிரக்யா, அவரு எங்க? அதான் அவரு எங்க? ஆபீஸ்ல இருக்கான். இன்னும் அவனுக்கு வேலை முடியலையே. அவரு கிடையாது. நான் சொல்றேன் பிரக்யா. சொல்றீங்களா? சொல்லுங்க. இவ அவளோட அவரை பத்தி பேசல, என்னோட அவரை பத்தி பேசுறா. அப்படிதானே? ஆமா, நான் சொல்றது மிஸ்டர் கிங் கிடையாது. இது அவரு. அது அங்க பாரு. பாத்தியா? So nice. So nice. Thank you. ஓகே. அப்புறம் உங்களுக்கும் thank you so much. அவரே கிடைச்சிட்டாரு. என்னது? அவ குடிச்சிருக்காளா? பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஆ, நீங்களே பாத்தீங்கல்ல. பிரக்யா, பிரக்யா, என் கூட வாங்க. பிரக்யா, பிரக்யா, நான் உங்ககிட்ட பிரக்யாவை பத்தி ஒரு விஷயம் கேட்கணும். அவளை பத்தி கண்டிப்பா எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிரக்யாக்கு இங்க இருக்கிறவங்கள எப்படி தெரியும்? பிரக்யா இந்த ஃபேமிலில ஒருத்தியா இருந்தாளா? அவளுக்கு இங்க வரதுக்கு ஏன் ரொம்ப பிடிச்சிருக்கு? அவளுக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? நீ என்ன எங்க கூட்டிட்டு போற? உங்களுக்கு பயமா இருக்கா? எதுக்காக ரொம்ப பதட்டமா இருக்கீங்க? உங்களுக்கு என் மேல நம்பிக்கையே இல்லையா? என்ன பேசிட்டு இருக்க நீ? நீ தானே நம்பிக்கை வைக்கவே கத்து கொடுத்த. நீயே இப்ப நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு கேக்குற? அப்படியா? உங்களுக்கு என் மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுங்க. என்னது? அதான் நம்பிக்கை எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க. நம்பிக்கையா? நிறைய நம்பிக்கை இருக்கு. காதல் அதிகமா இருக்கா நம்பிக்கை அதிகமா இருக்கான்னு தெரியலையே. இப்படி சொன்னீங்கன்னா எவ்வளவு நம்பிக்கை இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க
நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்களுக்கு ஹார்ட் சர்ஜரி நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கோங்க. ஆ? அப்புறம் நான் ஹார்ட் சர்ஜரி பண்ண போறேன்னு சொன்னேன்னா அந்த டாக்டர் இல்ல நான் தான் பண்ண போறேன்னு சொன்னா நீங்க அப்ப என்ன பண்ணுவீங்க? நீங்க பிரக்யா தான் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லுவீங்க, கரெக்டா? நீ எதுக்காக சர்ஜரி பண்ணணும்? நீ டீச்சர், சர்ஜன் கிடையாது. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல சர்ஜரி யார் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்க. நான் எல்லார்கிட்டயும் டாக்டர், சர்ஜன், டீச்சர் எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். பிரக்யா தான் எனக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லுவேன். ம். ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா? எதுவுமே தப்பா ஆகாது பிரக்யா. உன் பேச்சாலேயே என் மனசுல இருக்கிற வலியை உன்னால போக்க முடியும். அப்படி இருக்கும்போது உன் கையால என் இதயத்தை சரி பண்ண மாட்டியா? என்ன பேசுற? நிஜமாவே என்னால இதை பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? நீ நினைச்சனா உன்னால என்ன வேணாலும் பண்ண முடியும். நிஜமா? ம். அப்ப சரி, வாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். வாங்க வாங்க. என்னது? கல்யாணம் நான் நீங்க கல்யாணம் இப்ப அட, வாங்க வாங்க. கல்யாணம் எப்படி பண்ண முடியும்? நீ நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க? கொஞ்சம் யோசிங்க. ரெண்டாவது கல்யாணம் சூப்பரா இருக்கும். இரு நான் உன்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நீ இப்போ ரொம்ப நீ போய் ரெஸ்ட் எடு. நான் உங்க கூட மட்டும்தான் இருப்பேன். நாம திரும்ப ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கணும், கண்டிப்பா பண்ணிக்கணும். இல்ல, என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன் கல்யாணம் பண்ணிக்க முடியாது? ஏன்னா நீ இப்ப ரொம்ப குடிச்சிருக்க. நானா மந்திரம் படிக்க போறேன். சரி, நீ முதல்ல சரியா நின்னு காட்டு. நில்லு. உன்னால ஒழுங்கா நிக்கவே முடியல. நீ எப்படி அக்னியை சுத்தி வருவ? நீங்க தான் பிடிச்சுப்பீங்களே, அது போதாதா? என்னால எப்படி அதை பண்ண முடியும்? நீ ரொம்ப குடிச்சிருக்க பிரக்யா. நான் உங்க மனைவி ஆகணும்னு உங்களுக்கு ஆசையே இல்ல. நான் உங்க கூட வாழணும்னு உங்களுக்கு ஆசை இல்ல. நீங்க போய் சொல்றீங்க. உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. என் மேல உங்களுக்கு காதலே இல்ல. ஆனா நான் உங்களை எவ்வளவு காதலிக்கிறேன் தெரியுமா? You don't love me, but I love you. I love you. I love you so much. Please, please. பிரக்யா, நீ இப்போ தெளிவா இல்ல. நீ என்ன சொல்றன்னு உனக்கே தெரியல. எனக்குள்ள உங்க காதலோட போதை இருக்கு. நான் உங்களை ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன். இவ்வளவு ரிக்வெஸ்ட் பண்றேன், நீங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நான் உங்ககிட்ட கெஞ்சணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. என்ன புரிஞ்சுக்கோங்க, நான் உங்களை ரொம்ப காதலிக்கிறேங்க. எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு ஐ லவ் யூ சொன்னது உங்களுக்கு பிடிக்கல. நான் உங்களோட மனசுல இல்லன்னு எனக்கு தெரியும். இல்ல. ஆமா, நீங்க என்கிட்ட போய் சொன்னீங்க. ஆமா, நீங்க என்ன காதலிக்கிறீங்கன்னு நான் தான் முட்டாள்தனமா நினைச்சிட்டேன். உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்குன்னா காதலும் இருக்கும்னு நான் நினைச்சது எல்லாமே தப்பு. நான் உயிரோட இருக்க மாட்டேன். நான் சாக போறேன். என்ன சாக விடுங்க, என்ன விடுங்க. உன்ன வாழலாம் நாம சத்தியம் பண்ணிருக்கோம். என்னை விட்டு தூரமா போனா உன்னால வாழவும் முடியாது, சாகவும் முடியாது. இதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் நம்ம ஒன்னாதான் இருக்கணும். நான் ப்ராமிஸ் பண்றேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்? நீங்க தானே காதலிக்கிறீங்கல்ல? நானும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க தான் ஆசைப்படுறேன். நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். I love you. I love you. I love you too. சரி, சீக்கிரமா Dress கழட்டுங்க. Of course. இல்ல, இங்க இல்ல. உங்க ரூமுக்கு போய் Dress கழட்டிட்டு அப்புறம் உங்க கல்யாண Dress போட்டுட்டு வாங்க. நான் தலையில இருந்து கால் வரைக்கும் மணப்பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணிருக்கேன்ல, அழகா வேற இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் கல்யாண பையன் மாதிரி இருக்கணும். போங்க, போய் Dress மாத்திட்டு வந்துருங்க. இருங்க, உங்ககிட்ட இன்னொன்னு சொல்லணும். அது என்னன்னா, நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க, சரியா? நாம காதலிக்கிறோம்ல, அதனால இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எல்லா ஜென்மத்திலயும் நான் உங்க கூட தான் இருப்பேன். உங்க காதல் தான் என் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க என்ன காதலிக்கிறீங்கல்ல? ஆமா. அவ்வளவுதான். இதுக்கு மேல எதுவும் யோசிக்காதீங்க. கடவுள் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னு சேரணும்னு விதியில எழுதியிருக்காரு. நாம எப்போ ஒன்னாதான் இருப்போம். நாம கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்புறம் எப்போ ஒன்னா இருக்கலாம். டைம் எதுக்காக வேஸ்ட் பண்றீங்க? சீக்கிரம் போய் Dress மாத்திட்டு வாங்க. நான் இங்கேயே வெயிட் பண்றேன். சாரி, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ ஏதாவது புடிச்சுக்கிட்டு ஸ்டடியான இல்ல, என்ன பண்றது? கையை பிடிச்சுக்கிறேன். நான் அது வந்துடுறேன். மாமா, என்ன ஆச்சு? என்ன நீங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? பிரக்யா என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா.
நான் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, நான் போறேன். ஓ காட், இது என்ன அதிசயம்? முன்னாடி வேணான்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க, இப்போ அக்கா நிஜமாவே அப்படி சொல்லிருப்பாங்களா இல்ல இவரோட பிரம்மையா? இது உங்க கல்யாண ட்ரெஸ்ல? இப்போ பிரக்யாவும் அவளோட கல்யாண ட்ரெஸ் போட்டிருக்கானும் போது நானும் என் கல்யாண ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும்ல. உங்க கல்யாணம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஆயிட்டே போது போங்க. நான் பார்க்க ஸ்பெஷலா இருக்கணும்னா நான் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் போறேன். நான் பிரபா கிட்ட போய் கல்யாண பொண்ணும் கல்யாண மாப்பிளையும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்றேன். ரொம்ப அதிகமா சொல்றேன். ஏய், I'm sorry. 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 நேரா நிக்கலாம்ல. உன்கிட்ட ஒரு நியூஸ் சொல்லணும். நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். 2வது தடவை இவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன். 2ஆம் கல்யாணம். ஞாபகம் மறதி ஆயிடுச்சா? இல்ல நீ தெளிவா இல்லையா? அபி ஆல்ரெடி கல்யாணமானவன், என்னோட ஹஸ்பண்ட். அவரு ஏன் புருஷன்? இதுக்கு முன்னாடி அவர் ஏன் புருஷனா இருந்தாரு? முதல்ல கொஞ்சம் நேரா நிக்கிறியா? 7 வருஷத்துக்கு அப்புறமா என் புருஷனா இருக்காரு. அப்புறம் 7 ஜென்மமும் என் புருஷனா தான் இருப்பாரு. பாத்தியா, நாங்க இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணிக்க போறோம். நாங்க ஒன்னா வாழ போறோம். என்ன, நாங்க காதலிக்கிறோம். கடவுள் எங்களை இந்த உலகத்துக்கு இதுக்காக தான் அனுப்பியிருக்காரு. சாரி, என்னோடது இந்த மோதிரம். கடவுள் எங்களை இந்த உலகத்துக்கு இதுக்காக தான் அனுப்பியிருக்காரு. நாங்க கல்யாணம் பண்ணிக்கணும், காதலிக்கணும், சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக. அதனால அவர் தான் என்னோட ஹஸ்பண்ட். எனக்கு தான் அவர் மேல உரிமை இருக்கு. அப்புறம் என்னோட 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 காப்பிரைட்ஸ் இருக்கு. புரிஞ்சுதா உனக்கு? நீ கொஞ்சம் கூட தெளிவா இல்ல, அதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. கரெக்ட். தெளிவா இல்லங்கிறதுனால தான் இதெல்லாம் சொல்றேன். ஆனா நான் சொல்றதெல்லாம் உண்மை. கொஞ்சம் ஒழுங்கா நில்ல. நான் சொல்றதெல்லாம் கேட்டு நீ ஷாக் ஆவேன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஒன்னு தெரியுமா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். நான் வெரி ஹாப்பி, வெரி 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 ஹாப்பியா இருக்கேன். எனக்கு கல்யாணம் நடக்க போகுது. நான் காதலிக்கிறவரையே நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். 2வது தடவை. 2வதா எப்ப எனக்கு கல்யாணம் நடக்க போகுது? நீ அபிய கல்யாணம் பண்ணிக்க கூடாது. இந்த கல்யாணம் நடக்க நான் விடவே மாட்டேன். கல்யாணம் தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எங்களுக்கு டிவோர்ஸ் எப்ப ஆச்சு? நீ இதை யோசிக்கவே இல்லையா? எங்களுக்கு டிவோர்ஸே ஆகல. என்ன, டிவோர்ஸ் ஆகல? எதுவுமே ஆகலையே. நாங்க ஒருத்தர் ரொம்ப ரொம்ப காதலிக்கிறோம்ல, அதனாலதான் திரும்ப திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நீயே கொஞ்சம் யோசி. ஒரு கல்யாணத்தால 7 ஜென்மம் ஆட் ஆயிடும். மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இன்னும் எத்தனை ஜென்மம் ஆட் ஆகும்? 7 ஜென்மத்துக்கு அப்புறமும் எனக்கு இவர் கூட கல்யாணம் புக் ஆயிடுச்சு. ஆனா எத்தனை ஜென்மம்னு என்ன வேண்டாம் என்றது ரொம்ப தப்பாயிடும்.
ரொம்ப தப்பான விஷயம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. திரும்ப திரும்ப அவரை கல்யாணம் பண்ணிக்கிறது சந்தோஷமா இருக்கு. திரும்ப திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிறது நினைச்சா வெக்கமா இருக்கு. ஆனா இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. ஏன்னா இந்த கல்யாணத்துல என்னோட இதயம் ஏதோ இந்த மாதிரி லேப்டாப் லேப்டாப் அப்படின்னு அடிச்சுக்குது. ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பழைய விஷயங்களை எல்லாம் நினைச்சு பாக்குறது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? அப்ப நீ எப்படி ஒரு விஷயத்த மட்டும் மறந்த? அபி உன்னை ரொம்ப அவமானப்படுத்தி இந்த வீட்டை விட்டே துரத்துனானே அந்த விஷயத்த மறந்துட்டியா? இதான் இதனாலதான் அவர் ராக் ஸ்டாரா இருக்காரு. எந்த அளவுக்கு என்ன அவமானப்படுத்தி இந்த வீட்டை விட்டு அனுப்புனாரோ அதை விட அதிகமா மரியாதை கொடுத்து என்ன இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறாரு. எந்த அளவுக்கு அன்னைக்கு அவர் கண்கள்ல என் மேல நான் வெறுப்ப பார்த்தனோ அதை விட பல மடங்கு அதிகமா அவர் கண்கள்ல நான் காதல பாக்குறேன்னு ரொம்ப காதலிக்கிறாரு. இதனாலதான் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க சரின்னு சொன்னேன். நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம், அவ்வளவுதான். You know what? நீ ரொம்ப அதிகமா கனவு காண்ற. உண்மை என்னங்கறத நான் உனக்கு சொல்றேன். என் கூட வா. இல்ல நான் கூட வரமாட்டேன். அவரு ரெடி ஆயிட்டு வந்துருவாரு. நான் எங்கேயே வெயிட் பண்ணுவேன். முதல்ல உன்னோட இந்த போதைய தெளிய வைக்கணும். ஏன் நான் கூட வரமாட்டேன். எங்க கூட்டிட்டு போறேன்? என்ன தனு, நீ என்ன பண்ற? என்ன விடு. எனக்கு கல்யாணம், என்ன விடு. அவர் எனக்காக வெயிட் பண்ணுவாரு. நான் போகணும். நான் சொல்றத கேளு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் வந்து ஏன் என் மேல தண்ணிய தெளிக்கிற? ஏய் தனு, சொன்னா கேளு. தண்ணி தெளிக்காத. இத புடி. முகத்தை தொட. முகத்தை தொடக்கணுமா? மெதுவா உட்காரு. எங்கே உட்காரு? இத புடி. இது என்னது? இது டேப்லெட். உன்னோட போதையை இது இறக்கும். ஆனா போதை இறக்க எனக்கு விருப்பம் இல்ல. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய் உட்காருன்னு சொல்றேன்ல, உட்காரு. இந்த டேப்லெட்டை சாப்பிடு. இல்லனா உன்னால எப்படி நடக்க முடியும்? அக்னி எப்படி சுத்தி வருவ? இந்த டேப்லெட்டை சாப்பிட்டேன்னா நீ தெளிவாயிடுவ. அதுக்கப்புறம் நான் சொல்றத கவனமா கேப்ப. கரெக்ட். இப்ப நான் சொல்றத கவனமா கேளு. நீ நான் சொல்றத கேளு. நான் உடனே வெளியில போகணும். நான் போய் கல்யாணம் பண்ணிக்கணும். இன்னைக்கு எனக்கு அவருக்கும் கல்யாணம். என்னோட கல்யாணம் இது. நான் கல்யாணம். நீ அபிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற? ஆமா. நான் அவர்கிட்ட கேட்டனா அவரும் என்ன நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல. அபிதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். எங்க பாரு, நான் தான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டேன். சரி, நீ ஒரு விஷயம் சொல்லு. இந்த கல்யாண Dress இந்த டிசிஷனுக்கு அப்புறம் போட்டுக்கிட்டியா இல்ல முன்னாடியே போட்டுக்கிட்டியா? முன்னாடியே. அப்படின்னா உன் மனசுல தோணி இருக்குமே, வாவ் இன்னைக்கு நான் இந்த கல்யாண Dress போட்டுக்கிட்டு அபிய கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படி எல்லாம் நினைச்சு நீ ரொம்ப சந்தோஷமா இருப்பியே. கரெக்ட். ரொம்ப சரியா சொல்ற. அப்படிதான் நடந்துச்சு. இது எதிர்பார்க்காம தான் நடந்துச்சு. யாருமே இந்த விஷயத்த முடிவு பண்ணல. முதல் கல்யாணத்துல இந்த Dress போட்டுக்கிட்ட மாதிரி இப்போவும் இந்த Dress போட்டுக்கிட்ட அப்படின்னு நீயே நினைச்சுக்கிட்டியா பிரக்யா? இல்ல மை டியர் மன பொண்ணே, இந்த கல்யாண Dress உன்னை போட்டுக்க வச்சிருக்காங்க. ஆனா நீ இத மாத்திக்கிறதுக்காக தான் உனக்கு கொடுத்திருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்ட. இப்ப நான் கொடுத்த டேப்லெட்ல உனக்கு கொஞ்சமாவது போதை இறங்குச்சுன்னா நான் சொல்றத கவனமா கேளு. உன்னை எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்க. உன்னோட முன்னாள் கணவன் அபி உன்னுடைய ஃபீலிங்ஸோட விளையாடிட்டு இருக்கான். உன்னோட விருப்பம் இல்லாம உன்னை அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். இல்ல, நான் தான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னேன். அவர் என்கிட்ட கேட்கல. நீ இப்பதானே அவன்கிட்ட கேட்ட. ஆனா அபி எப்பவும் இந்த கல்யாணத்துக்கான பிளான போட்டுட்டான். அண்ட் இந்த பிளான்ல பிரபாவும் த்ரிஷாவும் அவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அபி த்ரிஷா கிட்ட பிரக்யாவுக்கு ட்ரிங்க் கொடுன்னு சொல்லியிருக்கான். அவளும் அதை எடுத்துட்டு வந்துட்டா. ஏன்னா குடிச்சேன்னா உன்னால அதை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா நீ குடிச்ச அப்புறம் எல்லாத்தையுமே மறந்துடுவேன். உனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. உன்னோட ஃபேமிலி, உன்னோட பொண்ணு, இந்த சொசைட்டி எதுவுமே உன் மைண்ட்ல இருக்காது. உன்னோட காதல் மட்டும்தான் உனக்கு ஞாபகம் இருக்கும். உனக்கு தெரிஞ்சுதான் ட்ரிங்க் கொடுத்துருக்காங்க பிரக்யா. அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்களோ
அதை நீ பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அபி உன்னோட காதலை பயன்படுத்திட்டு இருக்கான் பிரக்யா. நீ தெளிவா இல்லாத நேரத்துல கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறான். நீ என்ன நினைக்கிற? அபி எதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான்? அவன் உனக்காக இந்த கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல, அது கியாராக்காக.